Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC CGL 2024 நடந்த 23 செப்டம்பர் ஷிஃப்ட் 1 ஓட क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஷிஃப்ட்டுமே நம்ம சேனல்ல சால்வ் பண்ணிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா நீங்க தனி பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்ல போய் SSC CGL previous year question ஷிஃப்ட் வைஸ்னு பாருங்க, அதுல இருக்கும். அடுத்தது நம்ம சேனல்ல ஒரு சில முக்கியமான வீடியோஸ் போட்டுருக்கோம். எப்படி CGL 2025 எல்லா SSC எக்ஸாம்ஸ்க்குமே காமனான ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல் இன் ஒன் சீரிஸ் அப்படின்னு சொல்லி A to Z மேக்ஸ் கோர்ஸ் A to Z மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன். அது பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் 10 years ago the age of Sunitha was thrice the age of daughter. ஓகே, 10 years ago ஏஜ் என்னவா இருக்குது அப்படின்னா சுனிதா தானியா 2 பேர் இருக்காங்க. சுனிதா ஏஜ் வந்து 3 டைம்ஸாக இருக்குது. ஓகேவா, 10 years hence 10 இயர்ஸ்க்கு அப்புறம், அப்போது ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்தோன்னா ஒரு 10 years, இங்கேருந்து 10 years இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுனிதா ஏஜ் வில் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் தானியா. இப்போ ட்வைஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ இதில் 2 பேரோட ஏஜ்மே எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா +20 அதிகமாக இருக்கும். ஓகே, 2 பேரோட ஏஜ்மே +20 அதிகமானனால தான் இந்த ரேஷியோ சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இதிலேருந்தும் +20, இதிலேருந்தும் +20. ஓகே, அப்போது இங்கே நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 - 2 வந்து 1 பார்ட். அதே மாதிரி கீழேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 40 - 20, அப்போது 20. அப்போது 1 பார்ட் வந்து 20 அப்படின்னா இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் வந்து 60:20. சாரி, இது வந்து 10 இயர்ஸோட தான். இந்த 3:1ங்கிறது 10 இயர்ஸோடது. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரணும்னா இதிலேருந்து ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 70:30 இருந்திருக்கும். அப்போ 7:3. ஓகே, இதுதான் பர்சன்டேஜ். இது எப்படியும் போடலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். இப்போ ரேஷியோ ஃபஸ்ட் என்னவா இருந்தது, 3:1 இருந்தது. அடுத்து இந்த ரேஷியோ என்ன ஆகுதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2:1 மாறுது. ஓகே, 2:1 சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போது இந்த 1ல் எந்த சேஞ்சஸ் நடக்கல, 3 மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு இங்கே 2. இப்போ எவ்வளோ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, 20 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்ததா. அப்போது இந்த ஒரு பார்ட்டு 20 இன்க்ரீஸ் ஆனது 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பார்ட் 20 அப்படின்னா நமக்கு இங்கே தேவையானது என்னது, 3 பார்ட் 1 பார்ட்டுங்கிறது 10 இயர்ஸோடது. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ரெசென்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி போடலாம். ஓகே, இல்லைனா நம்ம ட்ரெடிஷ்னலான இந்த ஸ்டெப்லேயே வந்து போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், a thief is noticed by a policeman from a distance of 92 meter. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து 92 மீட்டர். thief 90 km/h, போலீஸ் வந்து 104.4 km/h. என்ன கேட்குறாங்க, how much time will the policeman catch the thief. கேட்ப 2 பேரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 14.4. 14.4 அப்படிங்கிறது உங்களோட ஸ்பீடு, ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்போ இதை மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 5/18. ஓகே, இப்போ இதை 144/10 எழுதிக்கலாம். இப்போ 272/4. அப்போது 4 மீட்டர்/செகண்ட் தான் ஸ்பீடாக இருந்திருக்கும். இப்போ 92/4 அப்படின்னா 23 செகண்ட்ஸ் ஆயிருக்கும் அவங்கள பிடிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த கொஷின், ஆர் டார்கெட்ஸ் ஃபார் 85%. 85% வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஓகேவா, இப்போ 85% அவனோட டார்கெட். அவன் அச்சீவ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 450 மார்க்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் த டார்கெட் பை 35%. அப்போ இதில் 35% வாங்கியிருந்தால் தான் அவன் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். அவன் மிஸ் பண்ணிட்டான். ஓகே, அப்போது 450 35. இப்போ இது இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், 50% ஆகுமா. 50% தான் நமக்கு 450 அப்படின்னு தெரியும். அப்போது 100% எவ்வளோ வந்திருக்கும்,
100% வந்து 900 இருந்திருக்கும். இதுலேருந்து 85% எடுத்தோம்னா 15% வந்து நமக்கு 135. இப்போ இதுலேருந்து 900 மைனஸ் பண்ணால் 765. அப்போ 85% 765. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்? 315 மார்க்ஸ் அவன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்குறாங்க? ஹவு மச் இன்க்ரிமெண்ட் இந்த பர்சன்டேஜ் ஷுட் பி தேர் இன் த ஸ்கோர்டு மார்க்ஸ் டு மீட் த டார்கெட். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 315 900 எவ்வளோன்னு பார்ப்போம். ஆன்சர் வந்து 35 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 315ங்கிறது 450ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகே, ஆல்ரெடி ஸ்கோர் பண்ண மார்க்கில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 9th டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் 35 டைம்ஸ் 2 டைம்ஸ் 70. அப்போ 70% வந்து இன்க்ரிமெண்ட் இன் த ஸ்கோர்டு மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் வித் above the average of the number of engineers of the countries with below average? Okay, number of engineers of the countries with above the average. Okay, அப்போ ஆவரேஜ் முதல்ல கண்டுபிடிக்கணுமா? இப்போ 20 55 25 65 85 98. இப்போ 5 10 15 20 28 2 4 9 11 17 25 34 348 by number of people வந்து 6. இப்போ 56. இப்போ 56 விட அதிகமாக கம்மியாக கேட்டிருக்காங்களா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் above the average. ஆவரேஜோட அதிகமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 65 85 98 3 பேர் இருக்காங்க. பிலோ த ஆவரேஜ் அப்போ 3 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ 1:1. அடுத்தது, ஓகே, இது நமக்கு பேசிக்கான ஃபார்முலா. a³ + b³ + c³ - 3abc. கீழே இருக்கிறது a² + b² + c² -ab -bc -ca. இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா a + b + c மட்டும்தான் இருக்கும் ஃபார்முலாவில் கேன்சல் பண்ணது போக. இப்போ 232 140 353. இப்போ 5 12 7. ஆன்சர் வந்து 725. அடுத்தது, ரெப்ரசன்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது ட்ரிப்ளெட் வந்து அது ஒன்றே மட்டும் தான் இருக்குது. 13 12 5 மட்டும்தான் ட்ரிப்ளெட். ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா? 36 × 49 ப்ராக்கெட்டில் இருக்க 6 × 7. இப்போ டிவைடட் பை 42. இப்போ இது வந்து 7 டைம்ஸ் 6 டைம்ஸ் 6th டேபிளில் 6 டைம்ஸ். அப்போது 42 வந்திருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணியாச்சா? அடுத்த ப்ராக்கெட் வந்து 28 divided by 84 into 42. இப்போ 28 by 84 into 42. இப்போ எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 2 டைம்ஸ். இது 14 டைம்ஸ். இப்போ ரிமைனிங் வெளியில் என்ன இருக்குன்னா 6. ப்ராக்கெட்டில் எல்லாம் சால்வ் பண்ணது போக ரிமைனிங் 14. இப்போ 4 to 84. Okay, the difference between the simple interest and the principal of 500, 5% for 3 years, 4% for 4 years. Okay, அப்போ இதில் 5% எவ்வளோ? 25. 25 into 3 வந்து 75. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 25னா 3 வருஷத்துக்கு 75. அடுத்தது இங்கே 500ல் 4% அப்படின்னா 20. இப்போது ஒரு இயருக்கு 20 அப்படின்னா 4 வருஷத்துக்கு 80. இப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. 5. Aman has a certain number of notes of denomination 20 10. ஓகே, 20 10 rupees notes. ஓகே, இந்த மாதிரி வச்சுருக்காரு. நம்பர் ஆஃப் நோட்ஸ் XYன்னு வச்சுக்கலாம். the amount வந்து 390 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 20x + 10y வந்து 390 இருந்திருக்கும். அடுத்தது, number of notes of each kind are interchanged, then the new amount is 90 less than the before. ஓகே, இதோட கவுண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா இதை y இதை எக்ஸ்ன்னு வச்சா
20y ப்ளஸ் 10x. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 19 less than before. அப்போ முன்னாடி விட எவ்வளோ கம்மியாக இருக்குது, 300 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதிலேருந்து 20 டினாமினேஷனில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ணணும். 40x ப்ளஸ் y வந்து கேன்சல் ஆகிடுமா? ஓகே, 40x $780. இதில் வந்து 10x 300 அப்படின்னு இருந்திருக்கும். மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணோன்னா 30x ஈக்குவல் டு 480 அப்படின்னு இருக்கும். 0 0 கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ 16. அடுத்து which of the following is an angles of a scale and triangle? scale and triangleனா மூணு சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னா மூணு சைடும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. மினிமம் ரெண்டு ஆங்கிளாவது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக, மூணு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னு சொல்லிடுவோம். அப்போ அது இல்லை. அடுத்தது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல்னு வந்து அது ஐசோஸ்லெஸ் ஆயிரும். இப்போ ஸ்கேல்னா எதுவுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ 60 30 90 தான். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். ஓகே, டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னா d is equal to root of L square minus R1 minus R2 the whole square. இப்போ root of L squareனா இங்கே என்ன இருக்குது, 15 இருக்கா. அப்போ 225 minus R1 minus R2. இப்போ 7 minus 7/2. இப்போ again 7/2 தான் வரும். 3.5 square. 3.5 ஸ்கொயர்னா 12.25. இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 213.25. ஓகே, அப்போ 21.35க்கு ரூட் எடுக்கணும். ஓகே, அப்புறம் 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225. இதோட அதிகமாக போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 14 பாயிண்டில் இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் 14 பாயிண்டில் இது மட்டும்தான் இருக்குது. 14.586. அடுத்த கொஸ்டின், a tank can be filled by a pipe A for 4 hours, pipe B for 6 hours. அப்போது டோட்டல் ஒர்க் வந்து 4ன்னு வச்சுக்கலாம். இங்கே 3, இங்கே 2, இப்போ 5. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, at 8 AM A was opened. At the what time the tank filled if the B opened at 9 AM. ஓகே, அப்போது 1 hour வந்து யார் ஒர்க் பண்ணியிருக்கா, ஏ வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஏ தனியாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம், 3 ஒர்க். அப்போ 3 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 9 ஒர்க் இருக்குது. ஓகேவா? இப்போ 9 AM யார் ஜாயின் பண்ணிடுறா, பியும் ஜாயின் பண்ணிடுறா. அப்போ A + B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் 1 hourல 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போது 12 ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆக வேண்டியிருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டலாக 12 ஒர்க்கு. அதில் 3 ஒர்க் வந்து 1 hourல முடிஞ்சிருச்சு 9 AM. ஓகே, இன்னும் 5 ஒர்க் இருக்குது. அதை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணணும். இன்னும் வந்து ஒரு 9 ஒர்க் இருக்குது. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும். ஓகே, ரெண்டு பேர் வந்து ஒரு 1 hourல 5 ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது ஒரு ஒர்க்கை 1/5 ஹார்ஸில் பண்ணுவாங்க. அப்போ 9 ஒர்க்கை 9/5 ஹார்ஸில் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்ரெடி ஒரு 1 hour போயிடுச்சு. ப்ளஸ் 9/5னா ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம், 9/5ன்னு வச்சுக்கலாம். 9/5ன்னு வச்சுட்டு இதை இன்ட்டு 60 போட்டோன்னா 12 108. ஓகே, 108 மினிட்ஸ். அப்போ 1 hour ப்ளஸ் 108 மினிட்ஸ். 8 மணிக்கு ஆரம்பிச்சு தான். அப்போது 9 மணி, 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அடுத்து 108 மினிட்ஸ் அப்படின்னா அடுத்து 60 + 48. இப்போ 60னா அடுத்த 1 hour 10 AM ஆயிருக்கும்.
இப்போ அடுத்து 48 minutes. அப்போது 10 AM 48 minutes. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், a triangle is made on a circle, AB is the diameter. அப்போது எப்போவுமே டயாமீட்டர் கொடுத்தா டயாமீட்டரில் தான் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டயாமீட்டர் ஏபி, இதில் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டயாமீட்டர்லேருந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது 90 டிகிரியாக தான் இருந்திருக்கும். இது வந்து 90 டிகிரி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ், இங்கே ரேடியஸ் இருந்திருக்கும். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுவும் ரேடியஸ் தான். ஓகே, அப்போ இது ஆர், இது 2r, இது ஆராக இருக்குது, இது 2r இருக்குது. அப்போ தேர்ட் சைடு என்னவா இருந்திருக்கும், ஹைப்போட்டனஸ் வந்து 2r². ஒரு சைடு வந்து r² அப்படின்னா இன்னொரு சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 4r² - r², அப்போ என்ன வரும், 3r²ன்னு வரும். அப்போ அந்த தேர்டு சைடு வந்து x = √3r. அப்போ இது √3r வந்திருக்கும். அப்போ நமக்கு என்ன ரேஷியோவில் வந்திருக்கு அப்படின்னா ஹைப்போட்டனஸ் வந்து 2ல் இருக்குது, இன்னொரு சைடு 1 இருக்குது, தேர்டு சைடு √3 இருக்குது. ஓகேவா, பேஸ் வந்து √3 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது இது எந்த ஆங்கிளில் இந்த மாதிரி வரும் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே 90 டிகிரினா இது √3/2. காஸ் தீட்டாவோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்போ √3/2 வருமோ அந்த ஆங்கிள் தான் இங்கே வரும். ஓகேவா, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரேஷியோ வந்துச்சுனால இப்படி தான் ஞாபகம். √3/2 அப்படிங்கிறது காஸ் தீட்டாக்கு தான். காஸ் தீட்டாவில் எப்போ வரும்னா 30 டிகிரியில் வரும். அப்போ இதோட ஆப்போசிட் சைடு ரிமைனிங் என்ன தான் இருக்கும், 60 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த √3ங்கிறது நமக்கு இங்கே 30 டிகிரி, அடுத்தது இன்னொன்று இங்கே 60 டிகிரி. அப்போ இது எப்படி இதில் இருக்குது, டபுள் த டைம் இருக்குது. அப்போ அதனால் ஆன்சர் வந்து 2 times. ABC is 2 times of BAC. அடுத்த கொஷின், அமித் அண்ட் பிலால் 1500 2000க்கு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. ஓகே, அமித் மார்க்ஸ் இஸ் குட்ஸ் அப் டு y%. அப்போ 1500 எக்ஸ்ட்ராவாக ஒரு y% அப்படின்னா 15y. இப்போ அவனோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா வச்சது தான் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். இப்போ 15y தான் ப்ராஃபிட். செகண்ட் கண்டிஷனில் பிலால் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த 2000க்கு y% இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ எவ்வளோ வரும்னா 40y இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 times இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு y% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ இதுக்கு y% டிஸ்கவுண்ட்னா ஆல்ரெடி 2000 + 40yன்னு இருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், y% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இப்போ y% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 2000க்கு y% டிஸ்கவுண்ட் மைனஸ் y% டிஸ்கவுண்ட். அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஓகே சாரி, அப்போ இதில் 2000க்கு y% கண்டுபிடிச்சோன்னா -20y. அடுத்தது 40yக்கு y% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.4y² வரும். இப்போ இதுவும் நம்ம -0.4y² தான். ஓகேவா, நம்ம மைனஸ் தான் காமனாக வெளியே வச்சுருக்கோம்ல, அப்போது இது வந்து ரெண்டுமே ப்ளஸ். ஓகே, இப்போ இதை நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும். இப்போ 2000 40ல் 20 போச்சுன்னா 20y -0.4y². ஓகே, இப்போ இதில் 2000 போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் ப்ராஃபிட். அதே மாதிரி இதில் 15y தான் ப்ராஃபிட். அப்போ 15y = 20y -0.4y². ஓகே, அப்போது இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 30, சரி மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரும், 5 தானே வரும். இப்போது 5y = 0.4y². இப்போ y கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் y = 5 × 10/4. அப்போது 50/4 12.5. அப்போ y-ஓட வேல்யூ வந்து 12.5. அடுத்த கொஸ்டின், 30 is the mean proportion of 18 and a. ஓகே, மீன் ப்ரொபோர்ஷனாக நமக்கு √AB தானே வரும். ஓகே, இப்போ அந்த ஃபார்மேட் படி பார்க்கும்போது இங்கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா 30². இப்போ 30 × 13 18 × a.
இப்போ இதை 6 into 3 எழுதிக்கலாம். 6ல் 5 times, 3ல் 10 times. அப்போது 50 தான் ஏவோட வேல்யூ. ஓகே, அடுத்த கொஷின் 4 tan theta minus 3 equal to 0. ஓகே, இப்போ இது எப்படி மாற்றிக்கலாம்? tan theta equal to 3/4. அப்போ இது ஆப்போசிட் அட்ஜசன்ட். இப்போ ஹைப்போட்டனஸ் வந்து ட்ரிப்ளெட் படி 5ஆக தான் இருந்திருக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus cos 2 theta by 1 plus cos 2 theta. ஓகே, cos 2 thetaவோட ஃபார்முலா வந்து நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. cos 2 thetaக்கு வந்து நிறைய ஃபார்முலா எழுத முடியும். cos square theta minus sin square theta, 1 minus 2 sin square theta, 2 cos square theta minus 1. எது போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். 1 minus 2 sin square thetaவாக மாற்றிக்கலாம். இதை கீழே அதே மாதிரி 1 plus 1 minus 2 sin square theta. ஓகே, இப்போ இதில் என்ன ஆகும்? ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2 sin square theta. sin square thetaனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போது 3/5. கீழே 1 plus 1 2 மைனஸ் 2 into இது ஸ்கொயரில் தான் இருக்கணும். அதே மாதிரி இது கீழே 3/5 ஸ்கொயர். அப்போ 2 வந்து மேலேயும் காமனாக இருக்குது, கீழே காமனாக இருக்குது. ரிமைனிங் 9/25 மைனஸ் கீழே 1 மைனஸ் 9/25. ஓகே, அப்போ என்ன வரும்? மைனஸ் 9/25. கீழே வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16/25. இப்போ 25 கேன்சல் ஆகிடும். 9/16. ஒரு மைனஸ் மட்டும் மாறுது. சரி, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது 1க்கு மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் தானே வரும். அப்போது ப்ளஸ் தான் இருந்திருக்கும். இப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் 9/16. ஓகே, அடுத்த கொஷின். Find the length of the longest stick can be fit in the cubical vessel of edge 70. ஓகே, அந்த லாங்கஸ்ட் ஸ்டிக் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே அது என்னதுன்னா டயகனல் தான். ஓகே, டயகனலோட ஃபார்முலா வந்து a√3. அப்போ ஆன்சர் 70√3. A trader offers a following discount in which scheme the selling price is the lowest. ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 10%. இப்போ 90. அடுத்தது 8%. இப்போ 0.9 into 8. இப்போ 7.2. இப்போ 7.2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 92.8. அடுத்தது 100 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 12%, 10%. அப்போது 12% அப்படின்னா 12 மைனஸ் ஆகிருக்கும் 88. அடுத்து 10%னா 8.8. இப்போ 8 மைனஸ் பண்ணால் 80, 79.2 இருக்கிறதுலே செகண்ட் ஒன் இப்போ கம்மியாக இருக்குது. அடுத்தது 100 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 12%, 88. எகெயின் ஒரு 12%. இப்போது 12%னா 10%, 8.8, 1.76. அப்போது 9ஆல் மைனஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி 8.8ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 9ஆல் மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அப்போது 80, சரி 20 மைனஸ் பண்ணால் 80 வந்திருக்கும். அப்போ இருக்கிறதுல கம்மி எதுனா சி தான் கம்மியாக இருக்குது. ஓகே, பியில் தான் நமக்கு வேல்யூ வந்து 79.2 தான் நமக்கு செகண்டில் லோயஸ்ட்னு சொன்னோம். அதை விட இது கம்மியாக இருக்குது. ஏன்னா இது 8.8ஆல் மைனஸ் பண்ணோம், இது 9 இன்னும் சம்திங் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் 79ஓட கம்மியாக தான் வரும். அப்போ அதுதான் ஆன்சர், தேர்ட் ஒன் தான். அடுத்த கொஷின், ஃபார் வாட் லீஸ்ட் வேல்யூ n 2/2n + 2n is completely divisible by 6. ஓகே, லீஸ்ட் வேல்யூன்னு கேட்டால் லீஸ்ட் வேல்யூ தான் செக் பண்ணணும். இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் anything power 0 1. இப்போ 1 + 0 இப்போ 1. இப்போ 1/6 டிவிசிபிள் ஆகாது. அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2/1 இப்போ 2 தான் வரும், ப்ளஸ் 2. இப்போ 4 + 2 6, 6ஆல் டிவிசிபிள் ஆகுது. இதுதான் லீஸ்ட் வேல்யூ. இதுக்கு மேலே லீஸ்ட் வேல்யூ கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து there is a 32 liter of milk water. The ratio of the milk water in this mixture is 5:3. இப்போ 5:3 அப்படின்னா 8 பார்ட்டு. 8 பார்ட்டில் 5 பார்ட் வந்து சரி 8 பார்ட்டு தான் 32 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 4 வந்திருக்கும். அப்போ 20, 12. How many liters of water should be added to the mixture so that the resultant mixture is 50% of water? அப்போது 1:1 இருக்கணும்.
இப்போ இதுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே நமக்கு மில்க் சேஞ்ச் ஆகலை, 20 தான் இருக்குது, வாட்டர் தான் சேஞ்ச் ஆகணும். அப்போ இங்கே என்ன வரணும், 20 வந்தால் தான் 1:1 வரணும். அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் பண்ணணும், 8 liters. ஓகே, அடுத்த கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. இப்போ √3 cos தீட்டா ப்ளஸ் sin தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா, இப்போ தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரணும், 1 வரணும். ஓகே, இப்போ சைனில் எப்போ 1 வரும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இருந்தால் 1 வந்துடும். அப்போ இதிலே 1 வந்துடணும்னா இது 0வாக வரணும். அப்போது தீட்டாவோட வேல்யூ எப்போ 0 வரும் அப்படின்னா காஸ்ட்டில் 90 டிகிரி இருந்தால் தான் வரும். இப்போ ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுதா, இதுக்கு 0 வருது, இங்கே 1 வருது. அப்போ ஆன்சர் தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. நீங்கள் ஆப்ஷனில் இருக்க ஒரு டிகிரியாக சப்ஸ்டியூட் பண்ணி கூட போடலாம். 20 தவிர மற்ற எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 90 தான் வரும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் 1 அண்ட் பிளான்ட் 2 டியூரிங் த 5 years? ஓகே, அப்போது பிளான்ட் 1 ப்ளஸ் பண்ணோன்னா 12 plus 6 18, 8 16 20. அப்போ 200 plant 1. இப்போ அடுத்து plant 2 6 9 9 plus 8 17 9 18 9 18 22. அப்போது 170 plus 22 192. இப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 8. நம்ம ஆவரேஜோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 200/5 மைனஸ் 192/5ன்னு போடும். அப்போ எவ்வளோ வரும்னா 8/5ன்னு வரும். பட் இது எல்லாமே என்னென்னு சொல்லியிருக்காங்க, இன் thousands அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1000 போட்டோம் அப்படின்னா 1600. ஆன்சர் வந்து 1600. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் ஆஃப் பிரான்ச் B2 ஃபார் போத் இயர்ஸ்? போத் இயர்ஸ் அப்படின்னா 140 is to total sales of B4 for both years. 180. இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 7:9. இந்த மாதிரி பெரிய கிராஃப்லாம் வந்ததுன்னா ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. கொஷின் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. கிராஃப் பார்த்துன்னு இவ்வளோ பெரிய கிராஃப் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்து போட்டால் போதும். அடுத்த கொஷின், x ஈக்குவல் டு ஆர் காஸ் டி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டி காஸ் யூ z ஈக்குவல் டு ஆர் சைன் டி சைன் யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டி, ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் யூ ப்ளஸ் இசட் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி சைன் ஸ்கொயர் யூ. ஓகே, இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா, ஃபஸ்ட் ஒன்று எது சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே தான் இருக்குது. இதில் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி காமனாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிறது என்னது, காஸ் ஸ்கொயர் யூ சைன் ஸ்கொயர் யூ. ரெண்டு ப்ளஸ் பண்ண என்ன வரும், 1 தான் வரும். இப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோன்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன தான் வரும், 1 தான் வரும். இப்போ ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆன்சர் ஆர் ஸ்கொயர். அடுத்தது லாஸ்ட் கொஷின், the bar graph shows the number of students present in the class on 4 days. The average number of students present in the Monday, Tuesday, Wednesday. Monday வந்து 25, Tuesday 30, Wednesday வந்து 20. இப்போ 5 7 75/3 25. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.